ஊதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்று வரும் வங்கி ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் வங்கி சேவைகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. நாடு தழுவிய அளவில் நடைபெற்று வரும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் பண பரிவர்த்தனை, ஏடிஎம் சேவைகள் முடங்கியுள்ளன. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள யூகோ வங்கியின் தலைமை அலுவலகம் முன்பாக வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மட்டும் 105 வங்கி கிளைகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வங்கி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சை, திருச்சி, மதுரை, கோவை, நெல்லை உள்ளிட்ட பல நகரங்களில் வங்கி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த வேலைநிறுத்தத்தில் 9 பெரிய தொழிற்சங்கங்கள் இணைந்து ஈடுபட்டுள்ளன. ஏடிஎம்களுக்கு சென்ற வாடிக்கையாளர்கள் பணம் எடுக்க முடியாமல் திரும்பினர். இதனிடையே வங்கிகள் தங்களுக்கு கிடைக்கும் லாபம் முழுவதையும் ஊழியர்களுக்கு சம்பளத்தாக அதிகரித்து கொடுப்பதற்கு மட்டுமே பயன்படுத்த முடியாது என மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளின் வேலை நிறுத்த போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்ந்து வருகிறது. இதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்ன? தகவல்களை செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்த், இப்ப 2வது நாளாக தொடரும் இந்த போராட்டத்தால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள்லாம் என்னென்ன? ஐஸ்வர்யா, அதாவது பொதுத்துறை வங்கிகளில் பணியாற்றுகின்ற வங்கி எழுத்தர்களுக்கு 30% ஊதிய உயர்வு மற்றும் கடைநிலை பணியாளர்களுக்கு 35% ஊதிய உயர்வு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை வலியுறுத்தியும், மேலும் வங்கிகளை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வங்கி ஊழியர்கள் 2 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2வது நாளான இன்று தொடர்ந்து அந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. நேற்று சென்னை மண்ணடியில் உள்ள ஒரு வங்கியின் முன்பாக வங்கி ஊழியர்கள் கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதேபோல் 2வது நாளான இன்றும் அண்ணா சாலையில் உள்ள ஒரு பொதுத்துறை வங்கியின் கிளை முன்பாக காலை சரியாக ஒரு 11 மணிக்கு கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வங்கி ஊழியர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி தொடர்ந்து, அதாவது இப்படி 2 நாட்களாக தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக வங்கி பணிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஐஸ்வர்யா, ஆனந்த், இப்போ ஒரு வார இறுதியை தொடர்ந்து 2 நாட்கள், இன்னைக்கு 2வது நாளா இந்த போராட்டம் நீடித்து வருது. பெரும்பாலும் எல்லா ஏடிஎம் மையங்களையும் இந்நேரம் பணம் தீர்ந்திருக்கும், ஏடிஎம் மையங்கள் முடங்கி இருக்கும். பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? பண பரிவர்த்தனை பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? பிரியா, அதாவது இந்த போராட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோமேனால், அதாவது கடந்த சனிக்கிழமை என்று பொதுவாகவே வங்கிகள் பகுதி நேரம் தான் வேலை செய்யும். எனவே சனிக்கிழமை முதலே பாதி நாள், ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கள், 4வது நாளாக செவ்வாய் இன்றும் தொடர்ந்து வங்கிகள் பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக தொடர்ந்து ஏடிஎம் மையங்களில் நிரப்பப்பட்டிருந்த பணங்கள் முற்றிலுமாக தீர்ந்துள்ளது. அதே வேளையில் கிட்டத்தட்ட சென்னையை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் கிட்டத்தட்ட 1400 வங்கி கிளைகள், பொதுத்துறை வங்கிகளை சேர்ந்த வங்கிகளின் 1400 கிளைகளும் 500க்கும் அதிகமான ஏடிஎம் மையங்களும் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வங்கிகளுடைய ஏடிஎம் மையங்களில் கிட்டத்தட்ட அனைத்து வங்கியிலும் பணம் இல்லாத ஒரு நிலை தற்போது இருக்கிறது. இருந்தபோதும் தனியார் வங்கி ஏடிஎம்களில் பணம் இருப்பதன் காரணமாக ஏடிஎம் தேவை என்பது கிட்டத்தட்ட ஒரு பாதிப்பு. அதாவது பொதுத்துறை வங்கிகளை சேர்ந்த ஏடிஎம்மில் பணம் இல்லாத நிலையிலும் தனியார் வங்கிகளில் பணம் இருப்பதன் காரணமாக அந்த சேவை ஓரளவுக்கு பாதிக்கப்படவில்லை. அதே வேளையில் காசோலை பரிமாற்றங்கள், பங்குச்சந்தை பரிமாற்றங்கள் மற்றும் அரசு பண பரிவர்த்தனை உள்ளிட்ட அந்த பணிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து, அதாவது ஏடிஎம் மையத்தை அல்லாத பிற சேவைகளுக்காக வங்கியை சார்ந்திருப்பவர்கள் இதனால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரியா, ஆனந்த், இப்போ பண பரிவர்த்தனை பொறுத்த வரைக்கும் முழுமையா முடக்கப்பட்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடமும் வங்கி ஊழியர்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அதிகாரிகள் தரப்பிலிருந்து முன் வந்திருக்காங்களா? அவர்களுடைய போராட்ட நிலவரம் என்ன கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்துறாங்க? விவரங்கள் சொல்லுங்க. பிரியா, இந்த போராட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக பார்த்தோமேயானால் வங்கிகளில் பணியாற்றுகின்ற எழுத்தர்களுக்கு 30% ஊதிய உயர்வு, அதேபோல் கடைநிலை பணியாளர்களுக்கு 35% ஊதிய உயர்வு, அது மட்டும் இல்லாமல் பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது, அதோடு மட்டுமில்லாமல் வங்கி சீரமைப்பு என்கின்ற பெயரில் பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து வங்கி ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் தொடர்பாகவும், குறிப்பாக ஊதிய உயர்வு தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டாலும் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையிலேயே தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. உடனடியாக, அதாவது இந்த கோரிக்கைகளை பரிசீலித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துள்ள வங்கி ஊழியர்களின் கோரிக்கையாக உள்ளது. பிரியா, ஆனந்த், உங்களோட தகவல்களுக்கு நன்றி.